இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஈவினிங் 4 மணிக்கு போல தான் மறுபடியும் என்னோட பேபி தூங்குனா. அரை மணி நேரமாவது தூங்குறாளான்னு பார்க்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அவளோட வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் தூங்குனா. எல்லாத்தையுமே கழிச்சு போட்டுட்டா. இப்போ இதெல்லாம் நான் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அவள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வர போகிறேன். கரண்ட் போனனால வேற ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன் போடலான்னு. ஆனால் கரண்ட் வந்துடுச்சு. அதனால இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சிருந்த ட்ரெஸ்ஸே அயன் பண்ணி போட்டுட்டேன். கரெக்டாக 10 நிமிஷம் தான். நான் குளிச்சுட்டு வர்றதுக்கு முன்னாடியே என் பேபி எழுந்துட்டா. ஒழுங்காக குளிக்க கூட முடியல. அதுக்கு முன்னாடி எழுந்து உரையை கூட்டுற மாதிரி அழுதுட்டா. சரி, நான் அவளை தூக்கி வச்சுட்டே கம்மல் போட்டுட்டேன். அப்புறமா ஆலோவேரா ஜெல் நான் எப்போவுமே குளிச்சுட்டு வந்து தான் அப்ளை பண்ணுவேன். அவளுக்கு எப்படியாவது அதை கையில் வாங்கினேன். கையில் வாங்கிட்டு அப்படியே கீழே போட்டுட்டா. இப்போ கீழே விழுந்த அந்த டியூபை அவளுக்கு எடுக்கணும். அதுக்காக கீழேயே குனிஞ்சு பார்த்துட்டு இருந்தா. நானும் அவளை கீழே விட்டுட்டேன். அந்த ஆலோவேரா ஜெல்லை எடுத்து கையில் வச்சிருக்கா. இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா எப்போவுமே. நான் என்ன கையில் வச்சிருந்தாலும் அவளுக்கு அதை உடனே வாங்கணும். உங்க பேபியும் இப்படிதானான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அப்புறமா எப்பவும் போல பின்னல் போட்டு பொட்டும் வச்சுட்டேன். டாடா.